ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK Vlogs. நான் முத்துலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சவ் கூட்டு, இந்த சவ் கூட்டு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது, ஆரோக்கியமானது. இந்த டிஷ் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு அடி போகலாம். நம்ம இந்த சவ் கூட்டை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ரெண்டு பக்கமுமே நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் கட் பண்ணிக்கணும், அதே நேரத்தில் இந்த பக்கத்துலேயே நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரு பீலரை வச்சு நம்ம அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அதோடைய தோல் ஈஸியாகவே நமக்கு வந்துடும். நம்ம இந்த சவ்வில் தோலை நம்மளாம் எடுத்துட்டு இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது அது ஈஸியாகவே ஒரு 2 விசில் விட்டாலே போதும், சட்டுன்னு வெந்துடும். இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு போடும்போது அந்த டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த காய் வேகிறதுக்கு 1 கப்பு தண்ணி விட்டு நம்ம அந்த காயை வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். குக்கரில் மூடி போட்டு நம்ம ஒரு 3 விசில். காய் வேகட்டும். வேகிற நேரத்தில் அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது தாளிக்கிறதுக்காக தான் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி இந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இனி ஒரு கடாயில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயில் தான் நமக்கு நிறைய டேஸ்ட் எல்லாமே அதில் தான். ஆயில் சூடாட்டும். ஆயில் சூடாயாச்சு. இது நம்ம என்ன தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை, வாசத்தை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும். நம்ம இனி காயை இது கூட சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சிருக்கோம்ல அந்த காயை இது கூட சேர்த்துக்கலாம். இனி நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் அரைச்சிருக்கோம்ல அந்த இதை ஜாடியை நம்ம வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூட்டு நமக்கு ரெடி ஆயாச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
நம்ம அந்த சௌச்சௌ கூட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.